டெரஸ் கார்டன் வைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா பாட்ஸோட வெயிட்டை நினைச்சா பயமா இருக்கா? இல்லைன்னா சம்மர்ல டெய்லி தண்ணி ஊற்ற முடியலன்னு பிளான்ஸ் எல்லாம் ட்ரை ஆகுதா? ஸ்டாப் வரிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மேஜிக் சாயில். உங்களோட டெரஸ் கார்டனை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற கோகோபீட். இது சரியா எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்க பிளான்ஸ் கண்டிப்பா சூப்பரா வளரும். கோகோபீட்னா கோகோனட் ஹஸ்க்ல இருந்து வர நேச்சுரல் ஃபைபர் மெட்டீரியல் தான். இது சாயில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, பட் சாயிலுக்கு சூப்பர் பூஸ்டர். யூஸ்வலி கோகோபீட் பிளாக் ஃபார்மில் வரும். ஆனால் டைரெக்டாக இந்த பிளாக்கை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அது பிளான்ஸை கில் பண்ணிடும். ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் இட் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு டப்பில் வந்துட்டு ஒரு கோகோபீட் பிளாக்கை போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம இந்த கோகோபீட் டப்பில் வந்துட்டு ஒரு 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஊற்றுறோம். இது வந்து 5 லிட்டர் கேன் நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த 5 லிட்டர் கேனை 3 டைம்ஸாக நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுறோம். அப்போதான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போதான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த கோகோபீட் ஃபுல்லாக சோக் ஆகிற அளவுக்கு எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றி ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோகோபீட் வந்து எவ்வளோ தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு. அதனால தான் இந்த கோகோபீட் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம். நல்லா செடியோட அந்த ரூட் எல்லாத்தையுமே மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட லாக் பண்ணி தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி உங்கள் செடியை வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்க கோகோபீட் இப்படி தான் இருக்குது. இது நல்லா நீங்கள் வந்து ஐடியலாக 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இது மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு டபுள் த டைம் நம்ம கோகோபீட்டோட வால்யூம் கிடைக்கும். இந்த டப்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த கோகோபீட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறி எக்ஸ்பேண்ட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கோகோபீட்டையும் தண்ணியும் நம்ம பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த கோகோபீட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 கையும் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தாலே தண்ணியெல்லாம் எடுத்து வந்துடும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்துட்டு நீங்கள் கோகோபீட்டை வந்து போட்டிங்கன்னா தண்ணி சூப்பராக ஃபில்டர் ஆயிடும். கை போடாமல் மெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இது ஒரு ஈஸியான ஹேக்கும் கூட. நாங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். கையில் புளியாமல் இது மாதிரி ஃபில்டர் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும், கையும் வந்து இழுக்காகாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம டப்ல இருக்க எல்லா கோகோபீட்டையும் தண்ணி இல்லாம வெறும் கோகோபீட் மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ண கோகோபீட்டை தரையில நல்லா இது மாதிரி பரப்பி விட்டு ஒரு நாள் ஃபுல்லா நல்லா வெயில்ல காய வச்சுக்கோங்க. நம்ம கோகோபீட் வந்துட்டு 1 டே ஃபுல்லா நல்லா வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. இப்போ வந்து செடி வைக்கிறதுக்கான கரெக்ட் ஸ்டேஜுக்கு இது வந்துருச்சு. கோகோபீட்ல 0% நியூட்ரியன்ஸ் தான் இருக்கு. இது வெறும் ஒரு பேஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பா இது கூட வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு உரம், நீம் கேக் அதாவது வேப்ப புண்ணாக்கு அண்ட் உங்க நார்மல் ரெட் சாயிலை மிக்ஸ் பண்ணணும். சரி, நார்மல் சாயிலுக்கு பதிலாக எதுக்கு கோகோபீட் யூஸ் பண்ணணும்? இது யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன லாபம்? ஹியர் ஆர் த டாப் 4 அட்வான்டேஜஸ். லைட் வெயிட். நார்மல் மண் பாட்டில் வச்சா ரொம்ப வெயிட் ஆகும். டெரஸ்க்கு ரொம்ப வெயிட் நல்லதே இல்லை. கோகோபீட் யூஸ் பண்ணால் வெயிட் 50% குறைஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக பாட்ஸை ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். வாட்டர் ரிட்டென்ஷன். கோகோபீட் தண்ணியை சூப்பராக ஹோல்ட் பண்ணும். சம்மரில் உங்கள் பிளான்ஸுக்கு டெய்லி 2 டைம்ஸ் தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு தடவை ஊற்றினா மாய்ஸ்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். ரூட் ஏரியேஷன். நார்மல் சாயில் சில நேரம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும், ஆனால் கோகோபீட் எப்போதுமே லூஸாக ஸ்பஞ்சியாக இருக்கும். இதனால ரூட்ஸ் ஈஸியாக ப்ரீத் பண்ணும், பிளான்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும். எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் வீட் ஃப்ரீ. இது 100% ஆர்கானிக் அண்ட் இதில் அன்வான்ட் களைச்செடி அதாவது வீட்ஸ் வளராது. உங்கள் கார்டன் நீட்டாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் டெரஸ் கார்டன் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி கோகோபீட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.